வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கரூர் பங்களா ஒட்டுமொத்தமாக இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என்ன ப்ரோ சொல்றீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் நண்பர்களே. 250 கோடியில பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருப்பதுதான் கரூர் பங்களா. அனைத்து விதமான நண்பர்களுக்குமே தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அப்பேற்பட்ட பங்களா பாத்தீங்கன்னா இடித்து தரைமட்டமாக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செந்தில் பாலாஜி இன்னமும் பாத்தீங்கன்னா இறங்கி வரல. அவர் இறங்கி வருகின்ற வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் பெரியதாக நடைபெறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, கரூர் பங்களா ஒட்டுமொத்தமாக இடித்து தரைமட்டமாக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக பாத்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கரூர் பங்களா ஒருவேளை பாத்தீங்கன்னா இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்தால் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எதிர்பார்க்க முடிகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, கரூர் இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான பங்களா என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அங்க இருக்கக்கூடிய இந்த கட்டிடங்கள் ஏகப்பட்ட விதமான ஊழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி தான் அதை செந்தில் பாலாஜி கட்டமைச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிறைய மாற்றங்கள் என்பது நடைபெறுவதற்கு நடந்து அரங்கேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதை நம்மளால உறுதிப்படுத்த முடிகிறது, ஊர்ஜினப்படுத்த முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கரூர் பங்களா டோட்டலாகவே ஒட்டுமொத்தமாக இடித்து தரைமட்டமாக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 32 முறை பார்த்தீங்கன்னா ஜாமீன் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறதுங்க. ஸோ இனிமேலும் செந்தில் பாலாஜி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதற்கு ஒரு துளியும் கூட வாய்ப்புகள் கிடையாது. சுத்தமா சான்சஸ் பாசிபிலிட்டிஸே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம் ஒருபுறம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, கரூர் பங்களா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இடித்து தரைமட்டமாக்கப்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குமே தவிர, ஆனால் உறுதியாக பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறதாம் நண்பர்களே. ஸோ கரூர் பங்களா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாசம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.